அனைவருக்கும் வணக்கம். நாம் கத்தாரில் சவாரி மால், அதாவது ஷாப்பிங் பண்ண போய் கொண்டிருக்கோம். இதாங்க வந்துட்டோம். இப்போ நான் ஒரு சில சாமான்களை நாட்டுக்கு போடுறதுக்காக வாங்கிறதுக்கு வந்தோம். இது அதாவது 1 இயர் ஆயிட்டுது. வந்தப்போ இது திரும்ப இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். வந்தபோது இங்கே கண்ட பொருட்கள், அதாவது அதிகளவான பொருட்கள் இங்கே இந்த ஷாப்பிங் மாலில் இருந்தது. அதுகளை நாங்கள் வாங்கும்போது எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்னென்னா, எங்கேயுமே இல்லாத ஒரு அதிகளவான பொருட்கள். எந்த பக்கம் போனாலும் அதிகளவான பொருட்கள். இதில் நாங்கள் அரைவாசிகிட்ட தான் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள். அப்போ இதுகளை பார்க்கும்போது நான் பார்த்த அந்த காட்சிகள், அழகான இந்த ஷாப்பிங் மாலுக்குரிய காட்சிகளை உங்களுக்கும் காட்டுவதற்காக இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்திருந்தேன். அதாவது கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்திருந்தேன். இவ்வீடியோவிற்காக பேக்ரவுண்டில் பாடலை பதிவு செய்த காரணத்தினால் அது காப்பிரைட்டிங் என்று விழுந்ததால் மீள்பதிவு செய்கிறேன். ஏனென்றால் அந்த வீடியோவை அதிகமானாக்கள் பார்வையிடலை, ப்ளாக் பண்ணியிருந்துச்சு யூடியூப் நிறுவனம். அதனால் மீண்டும் இதை மீள்பதிவு செய்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், சாமான்கள் எல்லாம் குவாலிட்டியான சாமான்கள், எல்லாம் தரம் உயர்ந்த சாமான்கள், நல்ல குறைந்த விலையில் இருக்குது. இதெல்லாம் ஷூகள், ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சிறியவர்கள், பெரியவர்கள் என்று அனைவருக்குமான ஷூ வசதிகள் நல்ல ஒரு இதான வகையில் இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் பார்த்துட்டு வாங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான், அவங்களும் வாங்கினாங்க, நானும் வாங்கும்போது இதை உங்களுக்கும் காமிப்போம்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இதை பாருங்கள், நீங்கள் நல்லா இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஒரு காட்சியை கண்டாலே இந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு அவ்வா உங்களுக்கும் தோணக்கூடும். பாருங்கள், இதுகளில் எல்லாம் இது எலக்ட்ரிக் சாமான்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், ஷர்ட்டு, ஆண்களுக்கு பெண்களுக்கான உடைகள், புடவைகள், வேஷ்டிகள் அண்டு சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வந்தால் தெரியும். ரொம்ப ஒரு மலிவான விலையில் இருக்குது. இது நாங்கள் விலையை செக் பண்ணுறோம். இது சில இடங்களில் விலை அடிக்காட்டி, இதெல்லாம் வேஷ்டி விலை அடிக்காட்டி கியூஆர் கோட்டை செக் பண்ணும்போது விலையை கண்டுபிடிக்க முடியும். இந்தியன் வேஷ்டிகள் இங்கே இருக்குது. நல்ல மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் லாபமாக தான் இருக்கும். இதுகளை பார்க்கும்போது பாருங்கள், எப்படியான கோட்டுகள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான பொருட்கள், அதிகமான பொருட்கள், நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தான். ஃபோனுகள், ஹெட்ஃபோன், எல்லா வகையான பொருட்களும் இதில் அடங்கி. இதில் பிளாஸ்டிக் ஐட்டங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான, பேபிகளுக்கு தேவையான ஐட்டங்கள். இது பெட்டிகள், நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். நல்ல குறைந்த விலையில் குவாலிட்டியான பெட்டிகளையும் இங்கு கலரான சின்னன் பெருசண்டு நிறைய பெட்டிகள் இங்கே இருக்கிறது. இது கேர்ள்ஸுக்கு தேவையான ஃபேஷியல். நாங்களும் வாங்கினவங்களுக்கு கொண்டு வாங்கி போட்டிருந்தோம். அப்போ இதையும் உங்களுக்காக காட்டுறதுக்காக எடுத்திருந்த இந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது அதுவும் விளங்கும். எல்லாம் நல்ல குவாலிட்டியான சாமான்கள் தான். பாருங்கள், இதெல்லாம் ஃபோன் சார்ஜர்கள் எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. அப்போ இதில் பார்க்கும்போது எதை வாங்குறது, எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதிகமான அளவு காசு கொண்டு போனால் தான் தேவையானதை வாங்கலாம். அவர்கள் கேர்ள்ஸுக்குரிய வேக்குகளை போட்டு பார்த்து தங்களோட ஒய்ஃபுக்கு வாங்குறதுக்கு போட்டு பார்க்குறாங்க. பேக்குகளெல்லாம் உருட்டி பார்க்குறதும் இது மூலமாக தான் இருக்குது. ஆனால் வாங்கின சாமான் குறைவு. நாங்கள் கொஞ்சம் வாங்கின ஒரு 1000 ரியாலுக்கு அப்படி வாங்கியிருந்தோம். இதிலெல்லாம் வைஃபை ரவுட்டர்கள் 100, 50, 150 பல வகையிலையும் இருக்குது. குவாலிட்டிக்கு ஏற்ற பாவனைகள், ஸ்பீடான பாவனைகள், அந்த இதுகள் எல்லாம் இருக்குது.
அதாவது தேவையான சாமான் அனைத்தும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். வேறு இடங்களை விட இங்கே ஒரே இடத்துல, அதாவது ஒரே கூரைக்கு கீழே இப்போ சில இடங்களில் சின்ன சின்ன மார்க்கெட்டுகள் இங்கே கொஞ்சம் வேறு அடுத்த கொஞ்சம் அப்படி வாங்கக்கூடிய மாதிரி இங்கே எல்லாம் வாங்கலாம். இங்கே பாருங்க ஃபேன், ஸ்டாண்ட் ஃபேன், நார்மல் டேபிள் ஃபேன், அது இது எல்லா வகையான ஃபேன்களும் இருக்குது. அப்போ வேறு வேறு இடத்த சாமான் தரத்தோட ஒரே இடத்துல வாங்குறது ஒரு நல்ல இதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லா வகையான பொருட்களும் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அவன், ரைஸ் குக்கர், அவனெல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான அவன்கள். 474 ரூபாயும் போட்டிங்க. நல்ல பெரிய அவன்கள் 299, 300 அண்டு பல விலைக்கும் இருக்குது. இதில் பழைய மாடல், புது மாடல் அண்டு கேஸ் அடுப்பு சின்ன 50லேருந்து 100, 150 அப்படி 70, 75, 79 அண்டு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான விலைகள்லையும் இங்கே பொருட்கள் இருக்குது. வாங்கள் பார்ப்போம். இது ரைஸ் குக்கர், அதாவது நல்ல விலை கூடியதும் இருக்குது, விலை குறைஞ்சதும் இருக்குது, பெருசும் இருக்குது, சின்னனும் இருக்குது. தேவையானதை நீங்கள் தான் செலக்ட் பண்ண வேண்டும். பாருங்கள், இங்கே பிளண்டர்கள், பல வகையான பிளண்டர்கள், பல விலையிலையும் பல வகையான வேகம் கூடிய வேகம் குறைந்த என்று சொல்லி பல வகையான பிளண்டர்களும் இங்கே விற்பனைக்காக இருக்குது. நீங்களும் வரலாம், பார்க்கலாம். நாங்களும் இதில் வாங்கியிருக்கோம். வாங்கின பொருட்களை இதில் காட்டலைன்னு நினைக்கிறேன். லைட்டெல்லாம் வாங்கினது டார்ச் லைட் நாட்டுக்கு போகிறாக்கள் எல்லாம் பவனுக்கான நார்மலானதில் எல்லாம் நல்ல குவாலிட்டியானதுகள் தான். இன்றைக்கு வரைக்கும் பாவிக்கு நான் வாங்கி கொண்டு போனது எல்லாம் நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக அதுதான் சார்ஜர் லைட்டுகள் தான். அதையும் பார்த்துட்டு எல்லாம் எலக்ட்ரிக்கல் சாமான்கள் தான். அப்படியே பார்த்துட்டு அங்காலையும் கடந்து போய் கொண்டு வந்து நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கும் காட்டுவோம்னு தான் எடுத்தது. நாங்கள் பார்க்க போன இடத்துல உங்களுக்கும் காட்டத்தானே வேணுமன்றதுக்காக இந்த வீடியோ பதிவேற்றம் செய்திருந்து நான். இது ஃபுல்லாக எலக்ட்ரிக் சாமான், டார்ச் லைட் தான் ஃபுல்லாக. அந்த ஏரியா ஃபுல்லாக சார்ஜர் லைட்டு தான் ஃபுல்லாக. இப்போ நீண்ட நேரமாக அதை தஞ்சி காட்டுறது என்னென்னா நிறைய இடத்துல இருக்குது. 2, 3 இல்லை அப்படியே இருக்குது. எல்லாம் சார்ஜர் லைட் ஏரியா. அதெல்லாம் எல்லா வகையான சார்ஜர் லைட்டுகளும் அங்கே உண்டு. எல்லாத்துக்கும் விலைப்பட்டியலை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஹெட்ஃபோன், இது ஃபோனுகள், அந்த எனக்கு லேப்டாப், மற்றது ஐபேட், எல்லா வகையாக எல்லா சாமான்களுக்கும் அந்த விலைகளை பதிவு செய்து வச்சுருக்கிறாங்க. மணிக்கூடுகள், நல்ல இப்போ நாட்டுக்கு போகிறாங்க கிஃப்ட் கொடுக்கலி பாருங்கள். 10 ரியால், 20 ரியால் அப்படியான பொருட்கள் எல்லாம் இருக்குது. ஆக்களை கொடுக்குறதா இருந்தால் இதெல்லாம் 30 ரியால், 10 ரியால், 20 ரியால் உண்டு. இப்போ கிஃப்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் விலை மதிப்பான ஃபோனுகள் எல்லா வகையான எல்லா விலையிலும் இருக்குது. பல விலையிலும் இருக்குது. 500, 1000, 2000, 3000, 4000, 5000 பல விலையில் இருக்குது. ஐபேட்டுகள், ஐஃபோன், லேப்டாப், அது இதுண்டு எல்லா எலக்ட்ரிக்கல் சாமானும் இருக்குது. திரும்பவும் சார்ஜர் லைட் சைட்டுக்கு வந்திருக்கேன். என்னோட சார்ஜர் லைட் அதிகமாக இருக்குது இந்த சைட்டில். அதனால் கிரி அதே இடத்துக்கு தான் வர வேண்டி இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்கும். மீண்டும் அதே சைடுக்கு வந்திருக்கீங்க. இந்த பாருங்கள் லேப்டாப்பில் அதெல்லாம் விலை அதிகமான 3000, 3400, 3500 பெறுமதியான ரியால், 3500 ரியால் பெறுமதியான பொருட்கள். நல்ல குவாலிட்டி, நல்லா பாவிக்கும்னு நினைக்கிறேன். அதுகள் சார்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இது டிவி 300 தொடக்கம் 500, 1000, 1500 உண்டு. பல விலையிலையும் பல சாதி குவாலிட்டியான நல்ல எல்இடி ப்ரொஜெக்ட் பொருத்தப்பட்டது. இது மைக்கெல்லாம் இருக்குது. ஸ்பீக்கர் செட்டு, கம்பளி செட்டு, ரேடியோ, பழைய மாடல் ரேடியோகள் எல்லாம் இருக்குது. பாக்ஸுகள், மைக், நல்ல குவாலிட்டியான சவுண்டான பாக்ஸுகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு விளங்கும் பார்த்தாங்களே டிவி எல்லாம் இருந்தாலும் டிவி பாக்ஸு அந்த சிஸ்டம் தான் இந்த
இதெல்லாம் டிவி தான். இதுகளெல்லாம் சின்ன மாடலான டிவிகள். இது 300, 350, 400 ரியால், 500 ரியால், அப்படி 1000 பல விலைக்கும் இருக்குது. அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே ஃபுல்லாக டிவி தான். இதை பாருங்கள், பெரிய டிவிகள். இதெல்லாம் 3000 ரியாலுக்கும் டிவி இருக்குது. வாங்கி கொண்டு வீட்டில் போட்டுனா திரை போட்டுன மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்து பார்க்கலாம், வாங்கலாம். நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு கொண்டு போய் 55 இன்ச்சுக்கு மேலே கத்தாரில் பாவிக்கலாம். மீண்டும் அது வந்து ஸ்ப்ளெண்டர் அந்த கால டிவியை பார்த்துட்டு வரும்போது அதே வழியெல்லாம் வரணும். அதனால் அதையும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்துட்டு ஃபோனுக்குரிய சாமான்கள். இது வந்து ஸ்வெட்டர், ஜாக்கெட், கேர்ள்ஸ், பாய்ஸ், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமான நல்ல விதவிதமான இருக்குது. திரும்ப வந்த உடுப்பு செட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதை மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இதெல்லாம் கேர்ள்ஸுக்குரிய ஐட்டங்கள். இது வந்து இஸ்லாமிய நண்பர்களுக்கான அவங்கள அடையாள சின்னமான தொப்பி. அதை நானும் போட்டு பார்த்துருந்தேன். நான் போட்டு பார்த்து ஃபோட்டோவும் பிடிச்சிருந்தேன் அந்த டைமில். பாருங்கள், எனக்கும் இது மெச்சாகிற மாதிரி தான் இருக்குது. போட்ட உடனே இஸ்லாமியர்கள் மாதிரி தான் நானும் இருந்தேன். போட்டு பார்த்துட்டு வச்சிட்டேன். சரி, வில் போடுவோமேண்டு வில் போடுற செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். ஓகே பாய், மீண்டும்